ஈவினிங் ஒரு 5:00 மேலே எடுத்த விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். டீயெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு அரைக்கிற ஐட்டங்கள் தான் நிறைய இருந்துச்சு. அப்போ மாவு, பச்சை பயிறு தோசை, கருவேப்பிலை பொடிங்கிற மாதிரி அரைக்கிற ஐட்டங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த வேலை செஞ்சாலும் உடனே வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி வந்து காஞ்ச துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி மட்டும் எடுத்துட்டேன். இது வந்து கஞ்சி பசை போடுறதுக்காக, சாரீஸ்க்கெல்லாம் வந்து கஞ்சி பசை போடுறதுக்காக சாதம் வடித்த தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு 2 சாரீ அளவுக்கு போடுவேன். எப்பவுமே கஞ்சி பசை சாரீஸ்க்கு போட வேண்டியது இருந்தால் மதியானம் வடித்து அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஈவினிங் மேலே அதை வந்து போடுவேன். இதுக்கப்புறம் எப்பவும் போல் ஈவினிங் பூஜையை முடிச்சுட்டு காலையிலே ஆப்ப தோசைக்கும் பச்சைப்பயிறு தோசைக்கும் மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருந்தேன். அதை தான் இதுக்கப்புறமா வந்து அரைக்க போகிறேன். நைட் டின்னராக பச்சைப்பயிறு தோசை தான் ஊற்ற போகிறேன். மறுநாள் செய்கிறதுக்காக ஆப்ப மாவை அரைச்சி வைக்க போகிறேன். ஸோ இந்த வேலைகளோட உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட லைஃப்பில் இருக்கக்கூடிய பழக்கங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து முக்கியமான ஒரு 3 விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அந்த பழக்கம் வந்து சரியா தப்பான்னு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அது தப்புன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, எதையுமே ஈஸியாக வந்து நம்பிடுறது, பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்புறது, வெள்ளந்தியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம வெள்ளந்தியாக வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி இருந்தோம்னா கடைசியாக நம்ம வந்து ஏமாளியாக தான் உட்காந்துருக்கணும். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக நம்ப வேணாம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் யார் நம்மக்கிட்ட அந்த நேரம் வந்து பேசினாலும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வந்து யோசிங்க. யோசிச்சு அதுக்கப்புறமா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட பழகுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ உங்களை ஈஸியாக வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. எதையுமே வந்து உடனே நம்பாமல் பார்க்குறதையும் கேட்குறதையும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. 2வது ஈஸியாக கரிசனம் காட்டுறது, அதாவது இறக்கப்படுறது. அது வந்து தப்புன்னு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம இறக்கப்படுற விஷயம் மாறிடும். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு, அதாவது நம்ம கூட பழகுறவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க தானே எந்த இது பண்ணாலும் வந்து அப்படியே வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ நம்மளுக்கு எது தப்பு ரைட்டு அப்படிங்கிறது புரியும். இது வந்து கேட்டகரி மாதிரி இல்லை, வெள்ளந்தியாக இருக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுக்கு வந்து அது புரியும். இது நல்லது, இது கெட்டது, இது தப்பு இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அதை வந்து யோசிக்காமல் நம்மளோட கருணை உள்ளம் அந்த இடத்துல வந்து அதை தடுத்து நிறுத்திடும். ஸோ அந்த மாதிரியும் ஈஸியாக வந்து கரிசனம் காட்டாமல் நடந்துக்கங்க எல்லா விஷயத்துலையும் தான். ஸோ வெள்ளந்தியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கரிசனம் காட்டினாலும் கடைசியாக நம்ம தான் ஏமாளியாக உட்காந்துருப்போம். அதுவும் இப்போ இருக்க காலம்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளை வந்து ஈஸியாக எப்போ எங்கே கவுத்து விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்தது 3வதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்யூச்சரை பற்றி எதுவும் யோசிக்காமல், அதாவது சேவிங்ஸை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்காம, ஃபேமிலிக்கு பின்னாடி தேவையானதை வந்து சேர்த்து வைக்கணுங்கிறத யோசிக்காமல் மற்றவங்கள முழுசாக நம்பி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து செய்கிறது. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட உண்மையாக பழகுறாங்கன்னு நினச்சி நம்ம ஏமாந்து போகிறது. ஸோ அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுறது. அந்த இடத்துல நம்மளை ஒரு செலவு பண்ணுற மிஷின் மாதிரி, எதுனாலும் அவன் பார்த்துக்குவான், அவன் செலவு பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளை ஒரு ஏமாளியாக தான் உட்கார வைப்பாங்க. ஸோ வீண் செலவு இதெல்லாம் உண்மையிலே வந்து வீண் செலவு தான். இப்போ நம்ம செலவு பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் செலவு பண்ண ரெடியாக இருக்கணும். இது வந்து கணக்கு பார்க்கறது கிடையாது. அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளை வந்து ஏமாளியாக தான் பார்ப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், நம்ம இந்த விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை அவங்க தப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்மளுக்கான அந்த ஒரு உண்மையான அன்பை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளை மட்டும்தான் ஒரு செலவழிக்கிற, அதாவது ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு கொஞ்சம் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஏன் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்மையான காரணம் கூட இருக்கலாம். அப்போ வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி அடுத்து உங்கள் ஃபோன் கால் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்து மதிக்க மாட்டாங்க. இதிலிருந்து அவங்களோட காசு ரத்தம் மாதிரி, நம்மளோட காசு தக்காளி சட்னி மாதிரி தான். ஸோ பணம் தான் இப்போ இருக்க வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது. இப்போவே அப்படின்னா இனிமேல் ஃப்யூச்சரில் இன்னும் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசித்து நம்மளுக்கான தேவைகள் மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கான தேவையும் நம்மளால தான் பூர்த்தி செய்ய முடியும். ஸோ ஃப்யூச்சருக்கு தேவையானதை இப்போ இருந்தே சேர்த்து வைக்க ஆரம்பிங்க.
இதுக்கு பேர் வந்து பயம் கிடையாது, பயந்து செய்கிறது கிடையாது, ஒரு முன்னெச்சரிக்கை தான். எந்த நேரத்தில் எது நடக்கும்னே தெரியாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைங்களுமே யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அதுக்காக யாருக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம செலவு பண்ணுறோம்னா அதுக்கு அவங்க வர்த்தா, நாம் அவங்கள முழுசாக எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த மாதிரி அவங்களும் நம்மளை முழுசாக அந்த அளவுக்கு நம்புகிறாங்களா, நம்மளை வந்து உண்மையாக நேசிக்கிறாங்களாங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நேரத்தையும் பணத்தையும் செலவிடுங்க. இந்த வீடியோவில் சொல்ல வந்த 3 விஷயங்கள்: வெள்ளந்தியாக இருக்கிறது, கரிசனம் காட்டுறது, பணத்தை புரிஞ்சுக்காம வீண் விரயங்கள், வீண் செலவு செய்கிறது, இது எல்லாமே தப்பு தான். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.